கிளச் அழுத்தி பாருங்கள். ஓகேவா? விரலில் வேண்டாம், கொஞ்சம் கால் முன்னாடி, முன்னங்கால் மேலே மேலே அப்படி வைங்க. இப்போ அழுத்துங்க. ஓகேவா? ரைட். இப்போ கியரில் கை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் கியர். இன்னையோட எத்தனை நாள் ஆகுது? 6வது நாள். ஓகே. பொறுமையாக ரிலாக்ஸாக ஓட்டி பாருங்கள். உங்களுக்கு அதுக்கான விடை உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா, அதாவது வேகமாக போனால் எனக்கு கண்ட்ரோல் வரல, அதானே உங்களோட கேள்வி. அதுக்கான பதில் ஸ்லோவாக ஓட்டுறது தான். இப்போ நீங்கள் ஸ்லோவாக ஓட்டி பாருங்கள், அது எப்படி வருதுன்னு பாருங்கள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம் பொறுமையாக. இந்த 2 மிரரும் கிளியராக தெரியுதா? ஓகே. ஹலோ, ஹாய், வெல்கம் டு ஏஎம் டிரைவிங். இன்றைக்கான கிளாஸ் ஸ்லோவாக ஓட்டுறது எப்படி ஓட்டுறது பார்க்கலாம். ரொம்ப பொறுமையாக ஸ்லோவாக. நமக்கு வேகம் முக்கியம் இல்லை, ஸ்லோ ஓட்டுறது தான் முக்கியம். இப்போ ஸ்டேரிங் வந்து ஆல்ரெடி ரைட்டில் லாக் ஆகிருக்கு. லெஃப்ட் அடக்கி அந்த ஆட்டோ போகுது இல்லையா, அந்த டிஸ்டன்ஸில் தரைய. நெக்ஸ்ட். ஓகே. நெக்ஸ்ட். இப்போ நமக்கு இந்த ஊரை தாண்டுற வரைக்கும் தேர்ட்லேயே போகும். ஸ்பீடு அதிகமாக இல்லாமல் ஒரே ஸ்பீடாக போகிற மாதிரி. அதுக்கு முழுக்க முழுக்க உங்கள் பார்வை இந்த 2 லைனுக்கும் நடுவில் தூரமாக. முடிந்த அளவுக்கு ஸ்பீட் ரொம்ப கண்ட்ரோல் முக்கியம். அந்த ஸ்பீட் கொஞ்சம் ஏறுதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் குறைச்சி. எல்லாம் போகிறவங்க போட்டோம், ஒன்றும் அவசரம் இல்லை. அவனுக்கு அவசரம் இவனுக்கு அவசரம்லாம் வேகம் ஓட்ட வேணும். அதை மைண்டில் ஏற்றிக்காதீங்க. ஐயோ இவன் வரான், இவனுக்கு வழி விடணும், நம்ம ஃபோர்ஸ் பண்ணி வேகம் ஓட்டுற மாதிரி ஆகிடுது. அதை மைண்டில் ஏற்றிக்காதீங்க. அவன் போகிறானா விட்டுருங்க, தப்பே இல்லை. பொறுமையாக போகலாம். நம்ம இன்னும் ஸ்லோ, இன்னும் ஸ்லோ. அப்படியே இந்த ஸ்பீட் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான இடம் இருந்தால் இந்த வேகத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். இடம் இல்லையா ஸ்லோ பண்ணுங்கள். ஒன்லி ஸ்லோ, ஒதுங்க வேண்டாம். நீங்கள் நேராக இருங்க, நேராக இருங்க. இப்போ ஸ்பீடை மறுபடியும் கொடுங்க. லெஃப்ட் கொஞ்சம் வந்துட்டோம், கொஞ்சம் ரைட் ஏறி. நமக்கு லெஃப்ட் வர்றது தான் ஆபத்து. இப்போ அந்த பஸ்ஸு அவனை கிராஸ் பண்ணுற வரைக்கும் மறுபடியும் ஸ்லோ, வெறும் ஸ்லோ. அவ்வளோதான், சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இது. நீங்கள் அந்த இடம் போகும்போது தான் உங்களுக்கு அது தெரியவே ஆரம்பிக்கும். கிளச் மட்டும் போதும், பிரேக் தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம லோ ஸ்பீடில் தான் இருக்கும். செகண்ட் பிரேக்கை விட்டுருங்க, ஸ்லோவாக எடுங்க. கிளச்சை நிற்க விடாமல் பார்த்து. ரைட். நீங்கள் பிரேக் அடித்தது கொஞ்சம் தப்பு. வெறும் கிளச்சை அழுத்தி கீரை குறைச்சிடலாம். கொஞ்சம் ஸ்பீட், தரையை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லெஃப்ட்டு தான் சாயுது. ஓகே, நெக்ஸ்ட். தேர்ட்லேயே மெயின்டைன் பண்ணுங்க. கொஞ்சம் ரைட் ரைட். ரொம்ப வேணாம், ஓரளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த இடத்துல நம்ம போகிறோம். அந்த பைக் இருக்கு இல்லையா, வண்டி எடுத்தால் கண்டிப்பாக ரைட்டில் வரும். ஒரு தடவை ஹார்ன் அடிச்சிடுங்க. இந்த மாதிரி நம்ம டிராஃபிக்கையும் கொஞ்சம் கவனிச்சு ஹார்ன் அடிக்க. இதில் அதை தான் நான் சொல்லிகிட்டே வரேன். அதையும் கொஞ்சம் கவனிச்சிக்கணும். நம்ம வெறும் நம்மளோட டிரைவிங்கை மட்டும் கவனிக்கக்கூடாது. மற்றவங்க எப்படி போகிறாங்க பாருங்கள். அந்த சைக்கிள் கார் போகிறாரா, அவர் என்ன பண்ணுவார், அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது ரைட்டில் தான் வருவார். பஸ் வருது, இப்போ நமக்கு இடம் கொஞ்சம் அகலம் கம்மியாகும். இதை தான் நம்ம தூரத்துலேருந்தே கவனிக்கணும். இதை கவனித்து தான் அங்கே போகலாமா வானாவான்றதை நீங்கள் டிசைட். ஹாரன் அடி, கிளச். ஹாரன் தான் கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடுது. ஹாரன் வந்து நீங்கள் கிளச்சை வந்து எப்போவுமே விரலில் வச்சு அழுத்தாதீங்க. உங்களால் ரொம்ப நேரம் பிடிக்க முடியாது. அழுத்தும் போது எப்போவுமே முன்னங்காலில் வச்சு அழுத்துங்க, கிளச்சை மட்டும். ஆக்சிலேட்டர் வேணால் நீங்கள் கம்மியாக கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் வெறும் கிளச் எடுத்தாலே போதும், வண்டி மூவிங்க்கு வந்துடும். தரையை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை படிப்படியாக மெதுவாக கூட்ட ஆரம்பிக்கலாம். வண்டி உங்களுக்கு எப்போவுமே லெஃப்ட் சைடு தான் இழுக்கிற மாதிரியே போகும். அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்க. இப்போ அந்த இடம் போக முடியுமா பாருங்கள். முடியாதுன்னா ஸ்லோ. ஒதுங்க வேண்டாம். நீங்கள் ஒதுங்கிறது அவன் கவனிச்சிட்டானா வரவன் நம்மளை இன்னும் அதிகமாக மிரட்ட ஆரம்பிப்பான். அதாவது ஏறி வருவான்.
அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கிறத காமிச்சிக்காதீங்க. இப்போ ஸ்பீடை கொடுங்க. ஸ்டீரிங் இன்னும் கொஞ்சம் லூஸாக, ஒரு சில இடத்துல கொஞ்சம் அவசரப்படுறீங்களோன்னு தோணுது. உங்களுக்கு அது தெரியுதா? இந்த 2 லைனுக்கும் நடுவில் ஸ்டடியாக. டிராஃபிக்கில் ஆரம்பத்தில் இப்படி ஓட்டினாலே போதும் தானே? போதும் தானே? ஓகே ஓகே. இப்போ நம்ம டிராஃபிக்ல தான் ஓட்டுறோம், ஆனால் ஸ்லோவாக இந்த மாதிரி ஓட்டினாலே போதும். நெக்ஸ்ட் 4th ட்ரை பண்ணுங்கள் ஸ்டெடியாக. இப்போ நம்ம 4th கியரில் இதுவும் கொஞ்சம் லோ ஸ்பீட்லேயே போகலாம். ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்கள், கொஞ்சம் அழுத்துங்க. அழுத்தி ஒரு 35-40க்குள்ள, ஏன்னா இன்னொரு வேகத்தடை வரும். ஜஸ்ட் ஸ்லோ ஹார்ன் 1 more. கிளச் அரெஸ்ட். நம்ம இப்போ பிரேக் அப்ளை பண்ண போகிறதில்ல. கிளச் அழுத்திட்டிங்களா, தூரத்துலேயே வேகம் குறைஞ்சிச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நியூட்ரல் கியரை நியூட்ரல் பண்ணுங்கள், டைரெக்டாக செகண்ட் போடுங்க. போட்டுட்டு வெறும் கிளச்சை மட்டும் எடுங்க, பொறுமையாக எடுங்க, பிரேக் தேவையில்லை. அவ்வளோதாங்க. வண்டி என்னாச்சு பாருங்கள், கண்ட்ரோல் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நீங்கள் ஸ்டேரிங்கில் அதிகமாக டைட் பண்ணுறீங்களோன்னு தோணுது. டைட் அதிகமாக கொடுக்காம ரிலாக்ஸாக பிடிச்சாலே போதும். ஓகே. இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை மறுபடியும் படிப்படியாக மெயின்டைன் பண்ணலாம். ஃபோக்கஸ் தரையில் மெயின்டைன் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம். நெக்ஸ்ட் கண்ணுக்கு எட்டின தூரம், நல்லா லாங் ஃபோக்கஸ். இந்த லாங் ஃபோக்கஸ் நான் ஏன் திருப்பி 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 சொல்கிறேன் தெரியுமா? நீங்கள் தூரமாக பார்த்தா மட்டும்தான் அங்கே நடக்கிற விஷயத்தை இங்கே நீங்கள் கெஸ் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே அதை சொல்லியிருப்பேன். 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறோம் அப்படின்னா நீங்கள் 200 கிலோமீட்டர் வேகத்தில் யோசிக்கணும். அப்போ நம்ம என்ன ஸ்பீடில் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தூரமாக பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த ஸ்பீடில் போனாலும் தூரமாக பார்க்குறது பெஸ்ட்டு. ஓகே. இன்னும் கொஞ்சம் ஸ்பீட். நெக்ஸ்ட் ஏதாவது சேஞ்ச் பார்த்தீங்களா? இத்தனை நாளாக ஓட்டிகிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி ஏதாவது உங்களுக்கு சேஞ்ச் தெரியுதா? ஓகே. லாங் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வண்டி ஸ்ட்ரைட்டாக ஆகும். ஒரு மனநிலை சரியில்லாதவரே ஸ்லோ பண்ணுங்க, கிளச் ஆகுதுங்க. இந்த மாதிரி மனநிலை சரியில்லாதவங்க ரோட்டில் போகிறாங்கன்னா நம்ம கொஞ்சம் ஸ்பீடை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே. இப்போ ஸ்பீட் போகலாம். ஹார்ன் 1 more. ஹார்ன். ஓகே. இப்போ நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸ்லோ கிளச் அரெஸ்ட் பண்ணிவிட்டு மெதுவாக லெஃப்ட்டு பிரேக்கில் காலை வச்சுட்டு பின்னாடியும் முன்னாடியும் கவனிச்சிக்கங்க. கொஞ்சம் பிரேக்கை விட்டு வண்டி உங்களுக்கு நேராக தான் இருக்கா லாங்காக பார்த்துட்டு இப்போ பிரேக்கை ஸ்மூத்தாக, உங்களுக்கு பார்வை முடிஞ்ச அளவுக்கு லாங்காகவே வச்சுக்கோங்க. நின்ன பிறகு முதல்ல நியூட்ரல். கிளச் வந்து நீங்கள் அதிகமாக இந்த விரல்லே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஓகே. இப்போ ஃபுல்லாக அரெஸ்ட். ஓகே. லாங் ஃபோக்கஸ். இப்போ நான் ஃபஸ்ட் கியரை போட்டுட்டேன். மூவிங் பாயிண்ட்டை மறுபடியும் நோட் பண்ணலாம். இப்போ இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? கிளியராக புரியுதா? இப்போ இன்னும் கூட நீங்கள் ஸ்லோவாகவே ஓட்டுங்க. ஓகே. மூவிங் வந்த பிறகு டைரக்ஷனை கவனித்து ஸ்டேரிங்கை சரி பண்ணிங்க. கொஞ்சம் ரைட், அந்த ரைட் எடுத்ததை ஸ்டடி. இன்னும் கொஞ்சம் லெஃப்ட். இப்போ ஆக்சிலேட்டர் கொஞ்சம் அந்த ஷேப் வர மாதிரி வச்சு ஸ்டடி. ஓகே. ஸ்லோ கிளச். நெக்ஸ்ட் கிளச்சை எடுங்க, பின்னாடி வரவங்கள விட்டுடலாம். இப்போது நீங்கள் அங்கே போகிறதுக்கு உங்களால் இடம் இருக்கா, நீங்கள் போகிறதுக்கான இடம் இருக்கான்னு பாருங்கள். அந்த இடம் எங்கன்னா போகிற வண்டி இருக்குது பாருங்கள், அதுதான் உங்கள் இடம். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேஸை திருப்பிக்கிட்டு ஸ்பீடை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிங்க. ஃபேஸ் அந்த பக்கமாக திரும்பிடணும். ஸ்டடி. ஓகே.
நெக்ஸ்ட் மாற்றிட்டு மறுபடியும் லெஃப்ட்டு வரீங்க. லெஃப்ட்டு வரும்போது மிரரை பார்த்துட்டு வாங்க. வெறும் கிளச் எடுத்தால் போதும். ஸ்டேரிங் இன்னும் கொஞ்சம் லூஸாக வைங்க. கிளச் அழுத்துங்க. அவன் போய்ட்டு எப்போவுமே ஒரு வண்டி கிராஸ் ஆகுதுன்னா முன்னாடி ஏதாவது வண்டி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை அணைக்க ஆரம்பிப்பாங்க. அதனால் நம்ம தூரத்துலேருந்தே எங்கே அவருக்கு சைடு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்றத முடிவு பண்ணிக்கணும். இப்போ ஆக்சிலர் இன்னும் கொஞ்சம். நெக்ஸ்ட் இப்போ ஸ்பீட். இப்போ இந்த 2 லைனுக்கும் நடுவில் போதான்னு பாருங்க. டிரைவிங் எப்படி இருக்கு உங்களுக்கு? இந்த ஸ்மூத் டிரைவிங் தாங்க நம்மளுக்கு லைஃப் லாங் கூட வரும். ஃபாஸ்ட் டிரைவிங் லைஃப் லாங் வராது. ஸ்லோ பண்ண இந்த இந்த டைமில் ஒரு சின்ன ஒரு கதையை ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு. இந்த ஆமை முயல் கதை தெரியுங்களா? அதில் யாருங்க ஹீரோ? அது வேகமாக போவாது, ஏன் அதுக்கு ஹீரோ? ஸ்பீடை கூட. வேகமாக போகிறவங்களுக்கு தான், ஜெயிக்கிறவங்களுக்கு தான் அந்த ஹீரோன்ற பட்டம் வரும். அது ஆமை வேகமாக போவாது, அதுக்கு ஏன் அந்த பட்டம் வந்துச்சு? காரணம் தெரியுமா? இல்லை, அது எப்பவுமே மெதுவாக தான் போகும். அதுக்கு என்ன காரணம்னா, அதுக்கான அர்த்தம் என்னன்னா, பொறுமையே சிறந்தது. எப்போவுமே பொறுமையை கையாளுங்க. எந்த வேலையிலையுமே எந்த இடத்துலையுமே பொறுமையை கைவிடாதீங்கன்றதுக்கு தான் அதோட அர்த்தமே. நம்ம பொறுமை இழந்துட்டோம்னு வச்சுங்க, நம்ம நார்மலாக செய்கிற வேலையே நமக்கு சரியாக வராது. ஓகே, இப்போ நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்லோ, கிளச், பிரேக்கில் காலை வச்சுட்டு நீங்களே ஒரு இடத்த செலக்ட் பண்ணி மெதுவாக டைம் நிறைய எடுத்துங்க. மெதுவாக தூரமாக பாருங்கள், தரையை ஃபோக்கஸ் பண்ணுங்க. கொஞ்சம் ரைட் எடுத்து ஃபேஸ் நேராக தான் இருக்கான்னு செக் பண்ண பிறகு தான் ஃபைனலாக பிரேக். சுத்தமாக நிற்கட்டும். நின்ன பிறகு எந்த காலம் எடுக்காதீங்க. நியூட்ரல் ஃபஸ்ட், கிளச்சை விடுங்க. ஃபைனலாக பிரேக் எடுக்கும்போது வண்டி நவுறுதான்னு செக் பண்ணுங்க. இப்போ பிரேக் எடுங்க. நல்லா ஓட்டுறீங்க, நல்லா இருக்குது. ஆனால் சில இடத்துல சில டைமில் கொஞ்சம் ஹார்டான ரஃப்பான டிரைவிங் வருது. அதையும் கொஞ்சம் ஸ்மூத் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த ஹார்டான டிரைவிங் ஏன் வருதுன்னா, நீங்கள் வெளியில் கவனித்து மற்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இவனுக்கோசரம், அதாவது பின்னாடி வரவங்களுக்கோசரமோ முன்னாடி வரவங்களுக்கோசரமோ நீங்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அதை விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கான டிரைவிங்கை நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் அங்கே இடம் இருக்கா அப்படின்றத கவனித்து போங்க. நீங்கள் அங்கே போனால் உங்களால் அதை சமாளிக்க முடியுமான்றதை கவனிங்க. இதெல்லாம் கவனித்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி இந்த அளவுக்கு போதும். நாளைக்கே அடுத்த கிளாஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.